வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய இந்த எல்எஃப்கேஸ் லிஸ்ட்டை எப்படி நம்ம சார்ட் பண்ணுறது, அதாவது வரிசைப்படுத்துறது அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேருடைய யூனிக் ஃபீச்சர்ஸ் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னுமே எளிமையாக புரியும். அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேரில் எல்எஃப்கேஸ் அப்படின்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஃபாண்ட் என்கோடிங் கீபோர்ட் லேஅவுட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு நிறைய எல்எஃப்கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா நமக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா 715 எல்எஃப்கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்எஃப்கேஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜுக்கு ரெண்டு எல்எஃப்கே மட்டும்தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்தி, சான்ஸ்கிரிட், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, குஜராத்தி, பெங்காலி, பஞ்சாபி, ஒரியா, அசாமி, மராத்தி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழுக்குரிய எல்எஃப்கே இன்னும் நிறைய எல்எஃப்கே கீழே இருக்குது, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேர்ல எதுக்காக ரெண்டு தமிழ் லாங்குவேஜுக்குரிய எல்எஃப்கே மட்டும் முதல்ல கொடுத்துட்டு மீதி தமிழ் லாங்குவேஜுக்குரிய எல்எஃப்கே எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்கன்னா, அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேரை தமிழ் மட்டும் இல்லாம மிச்ச லாங்குவேஜ்ல இருக்கக்கூடியவங்களும் பயன்படுத்துறாங்க. ஸோ அதுக்காக தான் எல்எஃப்கே லிஸ்ட்ல தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தி, சான்ஸ்கிரிட், மலையாளம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கீழே கொடுத்துருக்கக்கூடிய தமிழ் எல்எஃப்கேஸை எப்படி நம்ம மேலே எடுத்துட்டு வர்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு தமிழ் யூனிகோட் ஃபோனட்டிக் டிரான்ஸ்லிட்டரேஷன் அப்படின்ற இந்த ஒரு எல்எஃப்கேவும் தமிழ் யூனிகோட் யூசர் டிஃபைன் ஃபோனட்டிக்ஸ் 1 அப்படின்ற இந்த எல்எஃப்கேவும் கொடுத்துருக்காங்க. உங்களில் ஒரு சிலர் தமிழ் லாங்குவேஜை யூனிகோட் ஃபாண்ட் என்கோடிங்ல வேற கீபோர்ட் லேஅவுட்ல டைப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. உதாரணத்துக்கு டைப் ரைட்டர் மெத்தடு, அப்படி இல்லைன்னா தமிழ்நெட் 99 அந்த கீபோர்ட் லேஅவுட்லாம் டைப் பண்ணணும்னு நினைப்பீங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் யூனிகோட் இல்லாமல் வேற ஃபாண்ட் என்கோடிங்ல டைப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த சார்ட்டிங் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்எஃப்கே சார்ட் பண்றதுக்கு ரீஆர்டர் த அபோவ் எல்எஃப்கேஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல போயிட்டு கிளிக் பண்ணணும். இப்போ நான் இந்த ரீஆர்டர் த அபோவ் எல்எஃப்கேஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ரீஆர்டர் த அபோவ் எல்எஃப்கேஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோல அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய மொத்த எல்எஃப்கேஸ்மே கொடுத்துருப்பாங்க. நான் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்றேன் பாருங்க. மொத்தம் 715 எல்எஃப்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் பை ஃபைண்ட் எல்எஃப்கே இந்த ஆப்ஷன்லாம் பயன்படுத்தி எப்படி நம்ம எல்எஃப்கேஸை ரீஅரேஞ்ச் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம லோட் சார்ட்டட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை பத்தி பார்க்கலாம். லோட் சார்ட்டட் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஆல்பபெட் அந்த வரிசையில நமக்கு சார்ட் ஆகும். உங்களுக்கு ஒருவேளை ஆல்பபெட் படி சார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லோட் சார்ட்டட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆல்பபெட் படி உங்களால சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். பாத்தீங்கன்னா நமக்கு ஏபிசிடி அந்த வரிசையில லிஸ்ட் ஆயிட்டு காட்டுது. ஃபர்ஸ்ட் அரபிக் இருக்குது, அடுத்து அசாமி, அடுத்து பெங்காலி இந்த மாதிரி இருக்குது. இதுல தமிழ் லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா எஸ் ஆல்பபெட்டுக்கு அடுத்ததா டி அப்படின்ற இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இந்த தமிழ் லாங்குவேஜ்லேயே பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் என்கோடிங்ல ஏ அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிருக்குது. அடுத்தது பி இருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட் என்கோடிங் காட்டுது. அடுத்ததா தமிழ் லாங்குவேஜ்லயே சி இருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட் என்கோடிங் எல்லாமே காட்டுது. அடுத்ததா டி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஃபாண்ட் என்கோடிங் எல்லாமே காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா நம்ம ஃபில்டர் பை அப்படின்ற இந்த ஆப்ஷனை பத்தி பார்க்கலாம். இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, ஃபாண்ட் என்கோடிங் கொடுத்துருக்காங்க, கீபோர்ட் லேஅவுட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்ஷனுமே பயன்படுத்தி நம்மளால சார்ட் பண்ணிக்கிற முடியும். ஃபர்ஸ்ட் நான் லாங்குவேஜ் படி சார்ட் பண்றேன். ஆல் லாங்குவேஜஸ் இந்த இடத்துல டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்குது. நான் இந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்ணிட்டு தமிழ் அப்படின்ற இந்த லாங்குவேஜை செலக்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் மட்டும் நமக்கு சார்ட் ஆயிருச்சு. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன். ஸோ தமிழ் லாங்குவேஜ் மட்டும் மொத்தம் 687 எல்எஃப்கேஸ் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் ஃபாண்ட் என்கோடிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்றேன். அலை ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய மொத்த ஃபாண்ட் என்கோடிங் லிஸ்ட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுது. இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா பாமினி, வானவில், தமிழ் ஐஸ்வர்யா, பாண்டியன், எல்டிடிஎம், கா, சன்டாமி, செந்தமிழ், இன்னும் நிறைய ஃபாண்ட் என்கோடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிகோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஐ மருதம் ஃபாண்ட் இது எல்லாமே யூனிகோட்ல தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க தமிழ் லாங்குவேஜ்ல ஒரு குறிப்பிட்ட ஃபாண்ட்டை மட்டும் நீங்க சார்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரி சார்ட் பண்ணிக்கிற முடியும்.
உதாரணத்துக்கு நான் யூனிகோட் அப்படின்ற ஃபாண்ட் என்கோடிங்ல செலக்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்ல யூனிகோட் ஃபாண்ட் என்கோடிங்ல மொத்தம் இத்தனை கீபோர்ட் லேஅவுட் இருக்குது. ஃபோனடிக் டிரான்ஸ்லிட்டரேஷன், யூசர் டிஃபைன் ஃபோனடிக்ஸ் 1, சான் தமிழ் ஃபோனடிக்ஸ், டைப்ரைட்டர் ஓல்டு, டைப்ரைட்டர் நியூ, தமிழ்நெட் 99, பாமினி கேபிஎல், இன்ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் யூனிகோட் அப்படின்றதுல மறுபடியும் நான் ஆல் ஃபாண்ட் என்கோடிங்ஸ் அப்படின்றதே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா ஒரு சிலர்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கீபோர்ட்ல மட்டும் தான் டைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த கீபோர்ட் லேஅவுட்லயேவும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஆல் கீபோர்ட் லேஅவுட்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்ணிட்டு எந்த கீபோர்ட் லேஅவுட் அவங்களுக்கு விருப்பப்படுறாங்களோ அந்த கீபோர்ட் லேஅவுட்டை செலக்ட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் இப்போ ஃபோனடிக் டிரான்ஸ்லிட்டரேஷன் அப்படின்ற இந்த கீபோர்ட் லேஅவுட் செலக்ட் பண்றேன். தமிழ் லாங்குவேஜ்ல ஃபோனடிக் டிரான்ஸ்லிட்டரேஷன் கீபோர்ட் லேஅவுட்ல இருக்கக்கூடிய அத்தனை எல்எஃப்கேமே நமக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல நான் ஃபோனடிக் பதிலாக டைப்ரைட்டர் ஓல்டு அப்படின்ற இந்த கீபோர்ட் லேஅவுட்டை செலக்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்ல டைப்ரைட்டர் ஓல்டு கீபோர்ட் லேஅவுட்ல இருக்கக்கூடிய அத்தனை எல்எஃப்கேவுமே நமக்கு இந்த இடத்துல காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபில்டர் பை அப்படின்ற இடத்துல தமிழ் லாங்குவேஜ்ல யூனிகோட் ஃபாண்ட் என்கோடிங்ல டைப்ரைட்டர் ஓல்டு அப்படின்ற கீபோர்ட் லேஅவுட் மட்டும் ஃபில்டர் பண்றேன். பாத்தீங்கன்னா தமிழ் யூனிகோட் டைப்ரைட்டர் ஓல்டு அப்படின்றதுல ஒரே ஒரு எல்எஃப்கே மட்டும் நமக்கு ஈஸியாவே ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி ஃபில்டர் பை அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் லோட் ஒரிஜினல் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரியே நமக்கு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா நம்ம ஃபைண்ட் எல்எஃப்கே அப்படின்ற இந்த ஆப்ஷனை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இருக்கக்கூடிய இந்த 715 எல்எஃப்கேல ஒரு குறிப்பிட்ட எல்எஃப்கே மட்டும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபைண்ட் எல்எஃப்கே அப்படின்ற இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களால ஈஸியாவே கண்டுபிடிச்சுக்கிற முடியும். உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த இடத்துல தமிழ் அப்படின்ற லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் என்கோடிங்ல பாமினி அப்படின்ற ஃபாண்ட் என்கோடிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த கீபோர்ட் லேஅவுட்ல வந்துட்டு ஃபோனடிக் டிரான்ஸ்லிட்டரேஷன் அப்படின்ற இந்த கீபோர்ட் லேஅவுட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைண்ட் எல்எஃப்கே அப்படின்ற இந்த இடத்துல லாங்குவேஜ், ஃபாண்ட் என்கோடிங், கீபோர்ட் லேஅவுட் இந்த மூணையுமே செலக்ட் பண்ண உடனே நம்ம செலக்ட் பண்ண இந்த எல்எஃப்கே வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்டா வந்துட்டு காட்டும். பாத்தீங்கன்னா தமிழ் பாமினி ஃபோனடிக் டிரான்ஸ்லிட்டரேஷன் இந்த எல்எஃப்கே தான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்டா வந்துட்டு நமக்கு காட்டுது. ஒருவேளை இந்த எல்எஃப்கே வந்துட்டு நீங்க டாப்ல கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த எல்எஃப்கேவுக்கு நேரா இருக்கக்கூடிய இந்த டாப் அப்படின்ற இந்த செக் பாக்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் பாமினி ஃபோனடிக் டிரான்ஸ்லிட்டரேஷன் அப்படின்ற இந்த எல்எஃப்கே வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்டா வந்துட்டு வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்எஃப்கேவை நீங்க மேல கீழே நகட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால மேல கீழே மூவ் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு நீங்க நம்பர் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய இந்த காலத்துக்கு நேரா எந்த நம்பர் இருக்கக்கூடிய எல்எஃப்கேவை நீங்க மேல கீழே கொண்டு போகணுமோ அந்த நம்பர்ல வந்துட்டு மவுஸ் வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி மேல தேவைப்பட்டதுன்னா மேல ஸ்க்ரோல் பண்ணிக்கிற முடியும். உதாரணத்துக்கு தமிழ் யூனிகோட் யூசர் டிஃபைன் ஃபோனடிக்ஸ் 1 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நான் மேல கொண்டு போறேன். 4வது நம்பர்ல இருக்குது. நான் மவுஸ் வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி டிராக் பண்ணி நான் இந்த இடத்துல கொண்டு வந்து விடுறேன். பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ் யூனிகோட் யூசர் டிஃபைன் ஃபோனடிக்ஸ் 1 அப்படின்றது நமக்கு நம்பர் 1ல வந்துட்டு வந்துருச்சு. இப்போ நம்பர் 1ல இருக்கக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நான் கீழே வந்துட்டு அப்படியே டிராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்துட்டு விடுறேன். பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்க மவுஸை யூஸ் பண்ணியும் மேல கீழே நகட்டிக்கிற முடியும். அடுத்ததா தமிழ் யூனிகோட் யூசர் டிஃபைன் ஃபோனடிக்ஸ் 1 அதுக்கு நேரா இருக்கக்கூடிய இந்த பாட்டம் அப்படின்ற இந்த இடத்துல வந்துட்டு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு கீழே வந்துட்டு வந்துருச்சு. இருக்கிறதுலே கீழே வந்துட்டு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். டாப் அப்படின்றது இருக்கிறதுலே மேல, பாட்டம் அப்படின்றது இருக்கிறதுலே கீழே. தமிழ் யூனிகோட் யூசர் டிஃபைன் ஃபோனடிக்ஸ் 1 அப்படின்றது இருக்கிறதுலே கீழே வந்துருச்சு. இப்போ நான் டாப் அப்படின்றது மேல கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே மேல இந்த இடத்துல வந்துருச்சு. ஒருவேளை நீங்க இந்த எல்எஃப்கே வந்துட்டு ஒரு ஸ்டெப் கீழே கொண்டு வரணும் அல்லது ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆரோவை பிரஸ் பண்ணி உங்களால ஒரு ஸ்டெப் மேல அல்லது ஒரு ஸ்டெப் கீழே வந்துட்டு உங்களால கொண்டு வந்துக்கிற முடியும். தமிழ் பாமினி ஃபோனடிக் டிரான்ஸ்லிட்டரேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த எல்எஃப்கே வந்துட்டு நான் அப் ஆரோ பிரஸ் பண்ணி நான் மேல கொண்டு போறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேல மேல அப்படியே மூவ் ஆயிட்டே போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோ டு எல்எஃப்கே அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்த எல்எஃப்கே உடைய நம்பருமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க எத்தனாவது நம்பர் எல்எஃப்கேவுக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் இங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பர் இருக்கக்கூடிய எல்எஃப்கேவுக்கு வந்துட்டு ஈஸியாவே போய்க்கிற முடியும். அடுத்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷோ அப் டு அப்படின்னு போட்டு ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா அலை பிளஸ் பிளஸ்ல இருக்கக்கூடிய மொத்த எல்எஃப்கே உடைய நம்பருமே உங்களுக்கு காட்டுது.
மொத்தம் 715 LFK இருக்கு, 715 நம்பர் காட்டுது. ஒருவேளை நீங்க 5 LFK மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், மீதி எல்லாம் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல 5 அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 LFK மட்டும் தான் இந்த இடத்துல காட்டும். மீதி LFK எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹைட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க 5 LFK மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலைஸ் த LFK லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உங்களால ஃபைனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஃபைனலைஸ் த LFK லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறேன். பாத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண அந்த 5 LFK மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல காட்டுது. மீதி LFK எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹைட் ஆயிருச்சு. நீங்க மறுபடியும் வேற ஏதாவது LFK வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரீஆர்டர் த அபோவ் LFKs அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு லோட் ஒரிஜினல் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பழைய மாதிரியும் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லோடு ஃபைனலைஸ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்காகனா, நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த LFK எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நான் தெரியாம லோடு ஒரிஜினல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். அதனால எனக்கு மறுபடியும் பழைய மாதிரி வந்துருச்சு. நான் சேவ் பண்ணதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் லோடு ஃபைனலைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணேன்னா நான் கடைசியா என்ன ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருந்தேனோ அந்த இது வந்துட்டு எனக்கு கிடைச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலைஸ் த LFKs லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைனலைஸ் த LFKs லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களால ஃபைனலைஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய ஃபைனலைஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உங்களால ஃபைனலைஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய கோ டு பாட்டம் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா கடைசி LFK என்னவோ அந்த இடத்துக்கு வந்துருச்சு. கோ டு டாப் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் LFKக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய LFK வந்துட்டு மூவ் பண்றதுக்கு மூவ் டு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உங்களால மூவ் பண்ணிக்கிற முடியும். உதாரணத்துக்கு நான் தமிழ் யூனிகோட் ஃபோனடிக் டிரான்ஸ்லிட்டரேஷன் இந்த LFKவுக்கு நேரா இருக்கக்கூடிய இந்த மூவ் டு அப்படின்ற இந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்பர் 2ல வந்துட்டு இருக்குது. நான் வந்துட்டு நம்பர் 1 வந்து செலக்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்பர் 1க்கு வந்துட்டு போயிடுச்சு. நான் இந்த மூவ் டு அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு நம்பர் 8 அப்படின்ற கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா 8வது நம்பர்ல வந்துட்டு தமிழ் யூனிகோட் ஃபோனடிக் டிரான்ஸ்லிட்டரேஷன் அப்படின்றது வந்துட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி மூவ் டு அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணியும் உங்களால வந்துட்டு எத்தனை நம்பர்ல வந்துட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு வந்துட்டு கொண்டு போய்க்கிற முடியும் ஈஸியா. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லோட் சாய்ஸஸ் அண்ட் சேவ் சாய்ஸஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா மோர் தென் 1 லாங்குவேஜஸ் பயன்படுத்தி அவங்களுடைய கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கம்ப்யூட்டர்ல 2-3 யூசர்ஸ்லாம் வந்துட்டு பயன்படுத்துவாங்க. ஒரு யூசருக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் LFK வந்துட்டு தேவைப்படும், வேற ஒரு யூசருக்கு வந்துட்டு வேற ஒரு செட் ஆஃப் LFKs வந்துட்டு தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்க ஒவ்வொரு டைமும் இந்த ரீஆர்டர் த அபோவ் LFKs அப்படின்ற ஆப்ஷன்ல உள்ள வந்துட்டு ஒவ்வொரு தடவை நீங்க ஸ்டார்டிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இந்த சேவ் சாய்ஸஸ் அண்ட் லோட் சாய்ஸஸ் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான ஒரு 5 சாய்ஸை வந்துட்டு நீங்க இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டா சேவ் பண்ணி வச்சுக்கிற முடியும். நீங்க சேவ் பண்ண சாய்ஸை லோட் சாய்ஸஸ் ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு என்ன சாய்ஸ் வந்துட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாய்ஸை மட்டும் செலக்ட் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க செலக்ட் பண்ற சாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். நான் இந்த ஆப்ஷனை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு யூனிகோட் அப்படின்ற இந்த செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் சாய்ஸஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல போயிட்டு மை சாய்ஸ் 1 அப்படின்றதுல கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் யூனிகோட் ஃபாண்ட்டுக்கு பதிலா பாமினி அப்படின்ற இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்றேன். இங்க வந்துட்டு சேவ் சாய்ஸஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல மை சாய்ஸ் 2 அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வானவில் அப்படின்ற ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ் சாய்ஸஸ் அப்படின்றதுல போயிட்டு மை சாய்ஸ் 3 அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா STMZHP அதாவது செந்தமிழ் P அப்படின்ற இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு மை சாய்ஸ் 4 அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இந்த இடத்துல கா அப்படின்ற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். சேவ் சாய்ஸஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு மை சாய்ஸ் 5 அப்படின்ற ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 5 சாய்ஸ் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம். இந்த 5 சாய்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த சாய்ஸ் வந்துட்டு இந்த லோட் சாய்ஸஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஈஸியாவே செலக்ட் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் லோட் சாய்ஸஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல போயிட்டு மை சாய்ஸ் 1 அப்படின்னு கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா நான் யூனிகோட் வந்துட்டு மை சாய்ஸ் 1ல வந்துட்டு வச்சிருந்தேன். இப்போ எனக்கு யூனிகோட் ஃபுல்லாமே எனக்கு வந்துருச்சு. ஃபைனலைஸ் த LFK லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி நான் யூனிகோட் மட்டும் இந்த இடத்துல வர மாதிரி கொண்டு வந்துக்கிற முடியும். இப்போ யூனிகோட் ஃபாண்ட் என்கோடிங் பதிலாக உங்களுக்கு பாமினி ஃபாண்ட் என்கோடிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரீஆர்டர் த அபோவ் LFKs அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு லோட் சாய்ஸஸ் அப்படின்ற இந்த இடத்துல மை சாய்ஸ் 2 அப்படின்ற ஆப்ஷன்ல செலக்ட் பண்றேன்.
பாமினி ஃபாண்ட் என்கோடிங் வந்துட்டு இந்த இடத்துல வந்துருச்சு. ஃபைனலைஸ் த எல்எஃப் கேஸ் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த விண்டோவை க்ளோஸ் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாமினி ஃபாண்ட் என்கோடிங் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. மறுபடியும் பாமினிக்கு பதிலாக வேற ஏதாவது ஃபாண்ட் என்கோடிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேம் அதே மாதிரி ரீஆர்டர் த அபோவ் எல்எஃப் கேஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு லோட் சாய்ஸஸ் அப்படின்ற இந்த இடத்துல கிளிக் பண்ணி மை சாய்ஸ் 3 அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வானவில் ஃபாண்ட் என்கோடிங்கான எல்எஃப் கேஸ் வந்துட்டு காட்டுது. ஃபைனலைஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிடுறேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வானவில் ஃபாண்ட் என்கோடிங்கான எல்எஃப்கே மட்டும் இந்த இடத்துல காட்டுது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்எஃப்கே மட்டும் ஈஸியாவே உங்களால ஸ்டார்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல நம்ம அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய வேற ஒரு ஃபீச்சர் பத்தி பார்க்கலாம்.